ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதானே, இஹ்ஃபதில்லாஹ் யஹ்ஃபதுக், அல்லாஹ்வை பாதுகார், அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். அல்லாஹ்வை நீ பாதுகாப்பவனாக மாறினால் அல்லாஹ்வை உனக்கு முன்னால் பெற்றுக்கொள்வாய். அல்லாஹ்வை பாதுகாக்கிறதுனா என்ன? அல்லாஹ்வுடைய தீனை பாதுகாக்கிறது, அல்லாஹ்வுடைய குர்ஆனை பாதுகாக்கிறது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக உழைக்கிறது. இப்படி எப்ப நம்ம முன்னாடி வர்றோமோ அதான் சமூக பணி. அல்லாஹ்வுக்கான பணி தான் சமூக பணி. அல்லாஹ்வுக்கான பணினா அல்லாஹ்வுக்காக மட்டும் பண்றது இல்ல. தொழுகிறது ஹஜ்ஜும் வணக்க வழிபாடு மட்டும் இல்ல சமூக பணிங்கிறது. சமூக பணிங்கிறது தான் சார்ந்து வாழக்கூடிய மனிதர்கள் எல்லாருக்கும் செய்யறதான் சமூக பணி. அதாவது இஹ்சான் ஒரு தலைப்பு இருக்கு மார்க்கத்துல. இஹ்சானை பத்தி சொல்லும்போது நான் அடிக்கடி சொல்லுவேன், இஹ்சான்னா அதுக்குரிய விளக்கம், அடிப்படை விளக்கம் வேற. அல்லாஹ் உங்களை பார்க்குற மாதிரி வணங்குங்க, அவரை நீங்க பார்க்காட்டாலும் அவங்களை பார்த்துருக்க நினைப்புல வணங்குங்கிறது. ஆனா குண அடிப்படையில் இஹ்சான் முஹ்சின்கள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது அதுக்குரிய விளக்கமான ஒரு விளக்கத்தை சொல்லுவேன். அறிஞர்களுடைய விளக்கம் தான் அதுவும். அல்லாஹ் உங்க இடத்துல எப்படி நடந்து கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி நீங்க மனிதர்களோட நடந்து கொள்ளுங்கன்னு சொல்லுவேன். அல்லாஹ் உங்களுக்கு இரக்கம் காட்ட நினைக்கிறீங்களா, நீங்க மனிதர்களுக்கு இரக்கம் காட்டுங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க பூமியில் உள்ளவர்களுக்கு இரக்கம் காட்டுங்கள், வானத்தில் உள்ள உங்களுக்கு இரக்கம் காட்டுவான். உங்களுடைய கஷ்டம் லேசாகணுமா, நீங்க பிறருடைய கஷ்டத்தை லேசாக்குங்க. உங்களுடைய குறைகள் மறையணுமா, நீங்க பிறருடைய குறைகளை மறைங்க. அல்லாஹ் உங்களுக்கு செலவு செய்யணுமா, அதிகமாக நியமத்தை செல்வத்தில் கொடுக்கணுமா, நீங்க பிறருக்கு கொடுங்க. இப்ப நீங்க மனிதர்களுடைய இருக்கக்கூடிய உறவை சீரமைச்சிட்டீங்கன்னா அல்லாஹ் தன்னுடைய உறவை சீரமைத்துக் கொள்வான் மனிதர்களோட. இப்ப சமூக பணிங்கிறது அல்லாஹ்வுக்கு செய்யறது மட்டும் இல்ல, இந்த உலகத்தில் தான் சார்ந்து வாழக்கூடிய மனிதர்கள், முஸ்லீம்களா இருந்தாலும் சரி, மாற்று மதத்தர்களாக இருந்தாலும், முஸ்லீம் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் பலனுள்ள வாழ்வை வாழ ஆரம்பிச்சிட்டீங்கனாலே நீங்க சமூக பணியில தான் இருக்கீங்க, சமூகத்துக்கான அர்ப்பணிப்புல தான் இருக்கீங்க. அந்த விஷயத்தை நீங்க கையாண்டிட்டு போயிட்டாலே போதும், இந்த சமூகத்துக்கான ஒரு பெரிய அர்ப்பணிப்பை நீங்க செய்யறதுக்கு சமமா இருக்கும். அல்லாஹ்வுக்கும் தன்னை சார்ந்து வாழக்கூடிய மக்களுக்கும் ஏதாவது ஒரு வகையில அதுக்கு என்னன்னா, இன்னைக்கு சமூக பணி அப்படின்னு சொன்னா என்ன நினைக்கிறாங்கன்னா, மேடையில் ஏறி தாவா செய்யறது மட்டும்தான், அல்லது இன்ஸ்டாகிராம்ல பயான் பண்றது மட்டும்தான், அல்லது ஜும்மா குத்துபாக்கள் செய்யறது மட்டும்தான், தாவால இருக்கிறது மட்டும்தான் அல்லாஹ்வுக்கான பணி போல, மற்ற எல்லாமே நார்மலான பணி போல இல்ல. அப்படியெல்லாம் இல்ல. நீங்க இந்த உலகத்துல நல்ல மனிதரா, நல்ல குணமுள்ளவரா, உங்களையும் உங்கள் சார்ந்து வாழக்கூடிய மனிதர்களையும் கண்ணியத்தோடையும் எல்லா உதவி வாய்ப்புகளோடையும் நீங்க வச்சிருந்தீங்கன்னாலே இந்த உலகத்துல நீங்க மேன்மையானவங்க தான் இல்லையா, சிறந்த குணமுடையவங்க தான். நீங்க அல்லாஹ்வுக்கான பணி செய்யறதுங்கிறது தாவா பணி பண்றது மட்டும் இல்ல. நீங்க எந்த பணியை அல்லாஹ்வுடைய முகத்தை நாடி செஞ்சாலும் சரி, அதோடைய இஹ்லாஸ் உங்களுடைய உள்ளத்துல அது அல்லாஹ்வுக்காக இருந்துச்சுன்னா அதோடைய கூலியோ அதோடைய பலனோ மேன்மையானது. அந்த அடிப்படையில் எல்லாத்தையும் பார்த்து சமூகத்துக்கான அர்ப்பணிப்பை நம்ம செய்ய தயாராகணும். வாலிப சமூகம் தான் இந்த எதிர்கால சமூகத்தை பலப்படுத்தக்கூடியவர்கள். நம்ம வீழ்ந்து கிடக்கிறோம், நம்ம பெரிய ஒரு நஷ்டமான நிலைமையில தான் இருக்கிறோம் சமூகமா. ஒரு பின்னாடி தான் நம்மளுடைய நிலைமை எல்லா இடத்துலையும் இருக்கு. நமக்காக குரல் கொடுக்கிறதுக்கும் நமக்காக அல்ஹம்துலில்லாஹ் பெரிய முன்னேற்றம் இருக்கு. ஆனால் உலகத்தில் எங்க பார்த்தாலும் முஸ்லீம்களுக்கு சிரமங்களும் கஷ்டங்களும் இன்னல்களும் துன்பங்களும், அந்த உயிர்கள் மதிப்பற்ற நிலை ஆகிறதும், அந்த குழந்தைகளோட உயிரெல்லாம் ஒரு குப்பைகளை போற மாதிரி ஆகிறதும் தான் இந்த உலகத்தில் பெரும்பான்மை இருக்கு. இந்த எதிர்காலத்துடைய நிலைமை சரியாகணும்னா அல்லாஹ் அந்த சமூகத்துடைய வாலிபர்களை கொண்டு தான் பலப்படுத்துவான். அந்த இடத்துல நானும் நீங்களும் இருக்கிறோமாங்கிறது அல்லாஹ்வுடைய கையில் இருக்கு. அது அந்த அர்ப்பணிப்புக்கு நம்ம தயாராயிட்டோம்னா அல்லாஹ் அதில் நினைச்சுக்கொள்வான். நம்ம இருந்தாலும் இல்லைனாலும் அல்லாஹ் அந்த சமூகத்தை மாற்ற தான் போறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒவ்வொரு நூற்றாண்டுக்கும் அல்லாஹ் ஒரு முற்படுத்தக்கூடிய சமூகத்தை அல்லாஹ் உருவாக்குவான்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தூபாலில் உரபா, உரபாக்களுக்கு நற்செய்தி உண்டுனாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொன்னாங்க, அல்லதீன யுஸ்லிஹூன இதா ஃபஸதன் நாஸ், மக்கள் சீர்கெடும் போது மக்கள் அவங்க சீர்படுத்துவாங்கன்னாங்க. இப்ப சீர்படுத்தக்கூடிய நிலையில வரக்கூடியவன் வாலிபனா தான் இருப்பான், வயோதிகர்களை விட.